ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Matthew chapter 2 verses 10 and 11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் நாம் யாவருக்கும் அறிந்திருக்கிறபடி சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து தூர தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு வந்த பொழுது அவர்கள் இயேசுவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை அறியாமல் நட்சத்திரம் வழிகாட்டுவதை அவர்கள் விட்டுவிட்டு அவர்களுடைய மூளை அறிவிலே, அவருடைய சுய அறிவிலே ராஜா பிறந்திருப்பாரானால் ஒரு மாளிகையில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி ஏரோதினிடத்தில் போகிறார்கள். ஆனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவானவர் அங்கே பிறக்கவில்லை என்பதை அறிந்து பின்னதாக அங்கிருந்து புறப்பட்டு வந்து விடுகிறார்கள். இப்படி அவர்கள் தூரமான தேசத்திலிருந்து கடைசியாக இயேசுவை அவர்கள் கண்டு பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் தேவனை அறியாத புறமதஸ்தர். இவர்கள் புறமதஸ்தராய் இருந்தார்கள், அஞ்ஞானிகள். ஆனால் இவர்கள் தூர தேசத்திலிருந்து நட்சத்திரங்களினுடைய காரியங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து வான சாஸ்திரிகளாய் இருந்தபடினால் அந்த நட்சத்திரம் தோன்றினதை பார்த்து தூரமான பிரயாணம் செய்து அவர்கள் இயேசுவை அவர்கள் வந்து கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த எருசலேமிலேயே குடியிருந்த யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இவர்களுக்கு இயேசு எங்கே பிறப்பார் என்பதை அறிந்திருந்த பொழுதிலும் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். நான் வாசிக்கிறேன், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ இங்கே பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் வேதபாரகரும் அங்கே கூடி வந்து இயேசுவானவர் எங்கே பிறப்பார், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்பதை அவர்கள் துல்லியமாக சொல்லுகிறார். பெத்லகேமிலே பிறப்பார். எருசலேமிலிருந்து பெத்லகேம் அதிகமான தூரமான இடம் அல்ல, அது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். அவ்வளோ பக்கத்தில் இருந்து கொண்டே இயேசுவின் பிறப்பை எங்கே பிறப்பார் என்கிறதை அறிந்திருந்தும் அவர்கள் இயேசுவை காணவில்லை, இயேசுவை அறியவில்லை. இது யார் இவர்கள்? இவர்கள் அஞ்ஞானிகள் அல்ல, இவர்கள் யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள். துல்லியமாக காரியங்கள் எங்கே வெளிப்படும் என்பதை அறிந்திருந்த பொழுதிலும் இயேசுவை காணாமல் கிறிஸ்துவுக்கு அவர்கள் தூரமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிட்ட they were so close, ஆனால் they were very far. அவர்கள் நெருக்கமான இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க. ஆனால் இயேசுவை அறியாதவர்களாக தங்கள் இருதயங்களிலே தூரமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் தூர தேசத்தில் இருந்தவர்கள் சாஸ்திரிகள் இயேசுவை அருகாமையிலே வந்து இயேசுவை தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான்
இங்கே காரியம். இந்த காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். என்ன சொல்றாரு? என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர், என்னை பற்றி கேள்விப்படாதவர்களாலே நான் தேடப்பட்டேன், என்னை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். அதான் என்ன சொல்றாரு? புறமதஸ்தர், புறஜாதிகள், சொந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடலை, சொந்த ஜனங்கள் ஆண்டவரை கண்டறியலை. ஆனால் யாரோ எவரோ தூரத்தில் இருந்தவர்கள் என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, புறமதஸ்தருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக எப்படி முதலாம் வருகையை இந்த வேத பாரகரும் ஆசாரியர்களும் யூதர்களும் மிஸ் பண்ணாங்களோ, பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணாங்களோ, அதுபோல் இன்றைக்கு நல்ல சத்தியத்தை அறிந்த ஜனங்கள், கர்த்தருக்குள் தேறினவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை, அவருடைய வருகையிலே காணப்படாமல் போவதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, நாம் அசதியாயிராமல், இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இவர்கள் போய் பார்க்கல. எங்கே பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், எப்படி பிறப்பார், எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இயேசுவை பார்க்கல. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவரை பார்க்காம விட்டுட்டோம்னா கைவிடப்பட்டவர்களாக நாம் மாறிடுவோம். அதனால் பிரியமானவர்களே, நாம் இந்த ஆசாரியர்களைப் போல, வேதபாரகரைப் போல, இந்த யூதர்களைப் போல நாம் இராதபடி, இந்த சாஸ்திரிகளைப் போல கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், கர்த்தரை நாடி வருகிற ஒரு அனுபவம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். அவர்கள் தூரமான தேசத்திலிருந்து வந்து இயேசுவை கண்டார்கள். அதுபோல் நீங்களும் நானும் ஆண்டவரை காண்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், நான் தான் எல்லாம் அறிந்தவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தெரியாதவர்களால் ஆண்டவர் கண்டறியப்படுவார். நம்ம யோசிக்கிறோம், இவங்கெல்லாம் போக மாட்டாங்க ஆண்டவருடைய வருகையில், கடைசியில் அவங்களாம் போயிடுவாங்க, நம்ம கைவிடப்பட்டு போனவர்களாக மாறிடுவோம். அதனால் நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, நாம் கர்த்தரை தேடி கர்த்தருக்காக காத்திருந்து ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை கண்டறிய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யத்தக்கதான ஒரு விழிப்புணர்வை தேவன் நமக்கு தரும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் வாசித்த வண்ணமாக என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர், நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாங்களும் உம்மை தேடி கண்டறிய வேண்டும். உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்தருளி, இந்த சாஸ்திரிகள் எப்படி உம்மை தேடி வந்து கண்டறிந்தார்களோ அதுபோல் நாங்களும் உம்மை தேடி கண்டறிகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தரும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.